இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டான ஒரு முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இது சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு முட்டை கிரேவி. அதுக்கு நான் ஒரு 5 முட்டையை எடுத்து வேக வச்சு இப்படி 2 கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணோடனே இந்த முட்டைக்கரை வந்து நல்லா அழுத்தி விட்டலாம் எல்லா முட்டையிலையுமே. அப்படி அழுத்தி விட்டுறந்தா சீக்கிரமாக வந்து முட்டை கரு வந்து கரையாது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்தான். அதோட 1 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. இதோட நான் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துட்டு இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும் அந்த மசாலா. நல்லா வதங்கிடுச்சா? இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நீங்கள் அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சாதாரண எண்ணெயை ஊற்றிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த பிரிஞ்சி இலையோட. இதோட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை வந்து ஒரு கண்ணாடியாக நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடியாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி, வெங்காயம், கறி மசால் பட்டை அந்த பேஸ்ட்டை வந்து இந்த வெங்காயத்து கூட கலந்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசால் வந்து கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலா வந்து முட்டை படும்படி கிளறி விட்டிக்கலாம். மெல்லமாக கிளறிக்கலாம். எல்லா மசாலாவையும் முட்டையில் கிளறியாச்சு. இது ஒரு நிமிஷத்துக்கு அந்த மசாலே இந்த முட்டை இருக்கட்டும்.
அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கலாம் இதில் வாசனைக்காக, மணமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.